பாரதராஜா இயக்கத்தில் பொம்மலாட்டம் படம் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த பொம்மலாட்டம் படத்தினுடைய முதல் நாள் படப்பிடிப்பு ஒரு ப்ரெஸ் மீட்டோடு வந்து பாரதராஜா ஆரம்பிச்சிருந்தார். அப்போ ப்ரெஸ்ஸெல்லாம் கூப்பிட்டு இருந்தார். இப்போ இவ்வளோ ப்ரெஸ்லாம் இல்லை, ஒரு சில மீடியா, ஒரு 2-3 சேட்டலைட் சேனலில் பிரிண்ட் மீடியாலாம் வந்து அபிராமி மஹால் புருஷவாக்கம், இப்போ அந்த மால் இல்லை, அங்கேருந்து தான் ஆரம்பித்தார். அப்போது கூப்பிட்டு இருந்தப்போ ப்ரெஸ் மீட்டில் கலந்தப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் நான் இங்கே அப்படின்னாப்புல. என்ன அப்படின்னா, இந்த படத்தில் பாலிவுட் நடிகர் வந்து நானா படேகர் நடிக்கிறாரு அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியமாக போச்சு. இந்தியாவில் மிகச்சிறந்த நடிகர்கள் அவரும் ஒருத்தர், அதில் மாற்று கருத்தே கிடையாது. நானா படேகர் வந்து நீங்கள் காசு கொடுக்குறீங்க எல்லா படத்துலையும் நடிச்சிட மாட்டார். இன்னும் அதை வந்து ஒரு கொள்கையாக வச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து அவர் சொல்கிறார் வந்து ரொம்ப பிரமாதமான நடிகை அவன் வந்து எனக்கு ரொம்ப 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 ரசிப்பேன். நான் எப்படியாவது அந்த நானா படேகரை வச்சு டைரக்ட் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணேன். அதுக்காகவே எழுதப்பட்ட கதை இந்த கதை. இந்த கதையில் வந்து என்ன நான் நானா படேகர் வடிவத்தில் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ தெரியல. அப்போ படம் வந்து பிறந்து இருந்தது. நானா படேகருக்கு வந்து ஒரு டைரக்டர் வேஷம், ஒரு இயக்குனர், யாருக்குரிய பாரதராஜா மாதிரி தான் இதுலேயும் கோவப்படுவார் வந்து. அப்படி வந்து அப்புறம் நானா படேகர் வந்தார். அவுட்டோர் ஷூட்லாம் எடுத்தாங்க, மதுரை பக்கம்லாம் எடுத்த போது. அப்போ பாரதராஜாவுக்கும் நானா படேகருக்கும் நிறைய முரண்பாடுகள்லாம் ஏற்பட்டது வந்து. அது 2 கலைஞர்கள், 2 சிறந்த கலைஞர்கள், கர்வம் மிக்கவர்கள் இருக்கும் பொழுது அது நடக்க தான் செய்யும் வந்து. அது ஏன்னா அந்த புரிதல் வந்த பிறகு அந்த ப்ராஜெக்ட் சூப்பராக போகும். அந்த புரிதல் வராத முன்னுக்கு அது ஈகோ தான் வந்து. அப்படி ஆனோடனே ஒரு கட்டத்தில் வந்து பாரதராஜா சொல்வதை இவர் மாற்றி சொல்கிறாரு, அது பாரதராஜா ஏற்றுக்க மாட்டேன்றாரு. அவர் சொல்கிறத இவர் ஏற்றுக்க மாட்டேன்றாரு. ஸ்பாட்லேருந்து எஸ்கேப்பு. நானா படேகர் காணோம், தேடுறாங்க. ஏன்னா அவர் வச்சது ஷாட்டு என்னையா இது வந்து பாதி படம் தாண்டி இருக்குது, வேறு ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணவும் முடியாது, தேடுங்கன்னு தேடி பார்த்தா ஆளே கிடையாது. அவருடைய அசிஸ்டண்ட் எல்லாம் காலி, டச்சப் பாய், மேக்கப் மேன் எல்லாமே கிடையாது, எல்லாம் பாம்பேலேருந்து கூட்டின்னு வந்திருக்காரு. அப்புறம் சரின்ட்டு ஹோட்டல் தேனியில் போட்டிருந்த ஹோட்டலில் போய் பார்த்தா ஹோட்டல் ரூம் வந்து செக் அவுட் பண்ணல, இருக்குது ரைட் எங்கேயோ இருக்கார், ரைட் அங்கே திங்ஸ் இருக்கும் இல்லையா எப்படியும் அப்படின்னு. அதில் சில பேர் சொல்கிறாங்க வந்து, அந்த ஹிந்தி படத்துக்கெலாம் ஒர்க் பண்ண சில டெக்னீஷியன்லாம் சொல்கிறாங்க, இல்லைங்க அவர் வந்து ஒரு மாதிரியான ஆள், திடீர்னு ஏதாவது பாம்பே ட்ரெயின் பிடிச்சி அண்டர்சைடில் கூட ஏறிட்டு இருப்பாருன்றார். ஐயோ என்ன அது அப்படின்றார் வந்து. அப்புறம் எல்லாம் முடித்த பிறகு ஹோட்டலில் போய் ஒரு மாதிரி சோர்வாக போய் என்னையா தகவல் இல்லை ஒன்றும் இல்லைன்னு அவர் தங்கும் பொழுது இவர் ரூமுக்கு நானே பட்டுக்கிறோம் வந்தப்போ அப்படியே கண் கலங்கி போகிறார் பாரதராஜா. நடந்த சம்பவம். அப்புறம் என்னங்கன்னு கேட்டணும், உங்கள் மேலே கோபம் தான், நான் கிளம்பி போகலான்னு முடிவு பண்ணிட்டேன், வேணாம் அந்த படம்னு, நான் ஒரு டென்ஷன்காரன். நான் வந்து போன பிறகு எங்கிட்ட இருந்த அசிஸ்டண்ட் என்ன பண்ணால், சாரோட படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, ஏதோ 1-2 பார்த்துருக்கேன் அப்படின்போது இந்த படத்தை முக்கியமாக பார்த்துருக்கேன்னு சொல்லி எனக்கு முதல் மரியாதை படத்தை போட்டு காமிச்ச பிறகு நான் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். நான் சிவாஜியோட பெரிய ஃபேனு. சிவாஜிக்கு மிகுந்த ஆகச்சிறந்த நடிகர்கள் கிடையாது, இருக்காங்க இந்தியில் வந்து திலீப் குமார் மாதிரியான ஆட்கள் இருந்தாலும் சவுத் இந்தியாவில் அவர் ஒரு பெரிய ஒரு ஐக்கான். அவரை வச்சு இப்படி ஒரு வேலை வாங்கியிருக்கிற ஒரு டைரக்டர் நீங்கன்னு நான் எதுவே மாற்றிட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, நீங்கள் வெறும் ஆக்ஷன் கட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணுறேன்னு. அவரும் சும்மா இல்லை, யோ நீயும் வந்து சாதாரண ஆள் கிடையாது, நீயும் பிரமாதமான நடிகையா, உன்னை ரசிச்சிருக்கியா நான் சொல்லி அந்த ப்ராஜெக்ட் வந்து பொம்மலாட்டம் எதிர்பார்த்த அளவுக்கு போல் நானா படேகருடைய அவருக்கு வந்து இவர் குரல் கொடுத்துருந்தார், நிழல் ரவி. அது சரியாகவே மேட்ச் ஆகலை. சரி, இப்போ இந்த கதையை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நானா படேகரை ஒரு சேனலில் பேட்டி எடுக்கிறாங்க. எடுத்தபோது வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த மீட்டு பிரச்சனை வந்ததுங்களா, அந்த சமயத்தில் உங்கள் மீது தனுஸ்ரீ தத்தா அப்படின்ற ஒரு நடிகை என்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார் நானா படேகர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்களே, அதுக்கு நீங்கள் பதிலே சொல்லிக்கல அப்படின்னாங்க. இந்த தனுஸ்ரீ தத்தா யாருன்னு சொல்ல தமிழில் ஒரு படம் நடிச்சிருக்காங்க, அது தீராத விளையாட்டு பிள்ளைன்னு ஒரு படம், விஷால் நடிச்சு ஒரு 4-5 கதாநாயகினா அதில் ஒரு கதாநாயகி வந்து இல்லை எனக்கு அது எதுவும் ஞாபகத்தில் இல்லை, அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக எனக்கு தெரியல, அவங்க யாருன்னே தெரியலன்னு சொல்லிடுறாரு. உடனே தனுஸ்ரீ தத்தா வந்து பொதுவெளியில் சோஷியல் மீடியாவில் அவர் ஒரு பொய்யர், அவர் அப்படியே முழு பூசணிக்காக சோத்தில் மறைக்கிறாரு, அவருக்கு வந்து அந்த சமயத்தில் மீட்டு பிரச்சனை இருக்கும்போது அதை வந்து சந்திக்கிறதுக்கு அவருக்கு வந்து தைரியம் இல்லை, இப்போ வந்து அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, என்னை யாருன்னே தெரியல அப்படின்னு கொந்தளிக்கிறாரு அப்படின்ட்டு. இதற்கு பின்னால் ஒரு அரசியல் சம்பவம், ஒரு அரசியல் காரணம் இருக்குதுன்னு அப்போவே மீடியாக்களில், சவுத் இந்தியன் மீடியாக்களில் எழுதப்பட்டது வந்து. என்னையா அதில் அரசியல் காரணம் இருக்குது அப்படின்னு வந்து ஒரே ஒரு விஷயம், தனுஸ்ரீ தத்தாவும் நானா படேகரும் 2008 ஒரு படம் ஹிந்தி படம் நடிக்கிறாங்க. அப்பொழுது தான் தனக்கு வந்து இந்த பாலியல் சீண்டல் ஏற்பட்டதாக 2015 தான் சொல்கிறாங்க, இந்த மீட்டு பிரச்சனை வரும்போது. இது இவ்வளோ காலம் சும்மா இருக்கிறாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் 2018 சொல்கிறாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, 2015 அந்த மரத்வாட் அப்படின்ற அந்த பகுதிக்கு வந்து நானா படேகரும் அவருடைய நண்பர் மான்கட் நடிகர், மராட்டிய நடிகரும் போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படி கண்ணீர் வடிக்கிற மாதிரி, என்ன இன்னும் ஒரு பக்கம் ஆடு மாடெல்லாம் செத்து போய் கிடக்குது,
விளைநிலங்கள்லாம் பாலமாக கிடக்குது. விவசாயிகள் வந்து பல பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. உண்மையிலே நிலைமையே வேறு மாதிரி இருக்குது. பல ஊரில் கரண்ட் கிடையாது. ஏதோ இருண்ட பூமிக்குள்ளே வந்திருக்கிறோம் அப்படின்னு அவருக்கு வந்து மனசு கஷ்டமாகுது வந்து அண்ணா பட்டேகருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே இமீடியட்டாக என்ன பண்ணுறாரு, நாம் அப்படின்ற ஒரு அறக்கட்டளை ஒன்று தொடங்குறாரு. அந்த அறக்கட்டளை மூலம் ஒரு அறிக்கை ஒரு ஒரு சின்ன விளம்பரம் ஒன்று கொடுக்குறாரு. ஐயா, இந்த மாதிரி சூழ்நிலை, இந்த ஸ்பாட்டில் தான் இருக்கிறேன் நான், எனக்கு மனசு தாங்கலை, இந்த அறக்கட்டளைக்கு நிதி உதவி செய்பவர்கள் யாராவது இருக்குது, என்கிட்ட பணம் சம்பாரிச்ச பணம் இருக்குது, நான் பெரிய அளவில் சம்பளம் வாங்குறவங்க கிடையாது, நானே தேர்ந்தெடுத்து தான் படம் நடிக்கிறேன், ஆனால் என்கிட்ட இருக்கிற சேவிங்ஸ்லாம் இதுக்கு போடுறேன் நான், எனக்கு என்ன 3 வேளை சாப்பாடு இருந்தால் போதும், குடிக்க கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும், ஏதோ ஒரு இடத்துல நான் படுத்துக்கினா போதும், நான் பெரிய ஆசையெல்லாம் பட மாட்டேன் நான் அப்படின்றாரு. முதல் அறிவிப்பு கொடுத்த அன்னைக்கு 80 லட்ச ரூபா வருது. அடுத்து பார்த்திங்கன்னா 2 கோடி ரூபா வருது. ஒரு பெரும் தொகை சேருது. இமீடியட்டாக அந்த இருட்டில் ஒரு செல்ஃபோன் வெளிச்சத்தில் செக் எழுதி ஒவ்வொருத்தருடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அந்த காசோலையை கொடுக்குறாரு. நிலைமையை ஏறக்குறைய அதை மீட்டு கொண்டு வருகிறார். அவர் நானா பட்டேகர் மீட்டு கொண்டு வருகிறார். கொண்டு வந்து இந்த நாம் அறக்கட்டளை கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவில் பல பகுதியில் இன்னும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது என்ன சொல்ல வரோன்னா, இந்த சமயத்தில் யாருமே அரசியல்வாதிகள், எம்எல்ஏ, எம்பி, முதல்வர், மகாராஷ்டிராவில் மத்திய அரசு, அந்த அரசு, இந்த அரசு, யூனியன் அரசு எல்லாம் இருக்குது, யாருமே இதுக்கு வந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க, மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க, மீடியாவும் எழுதிக்கிட்டு இருக்கு, யாருமே களத்தில் இறங்கலை. ஒரு நடிகன் போய் இறங்கி அந்த நிலைமையை கோதமான வரைக்கும் சீர் செஞ்சுட்டான். நம்ம ஊருங்களில் இந்த கஞ்சி தொட்டி தடுப்பாங்களே, கஞ்சி தொட்டி ரொம்ப வறுமையாகி போச்சுன்னா பொதுவாக ஒரு பொது இடத்துல ஒரு கஞ்சி தொட்டி தடுப்பாங்க. அது மாதிரியான ஒரு உணவு, ஒரு கோதுமையிலான உணவை வந்து ரெடி பண்ணி ஒரு பொது இடத்துல வச்சிடுறாரு இவர் வந்து ஒவ்வொரு பகுதியிலும் வந்து எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கங்கன்னு. அப்புறம் தானியத்தை கொண்டு போய் ஃப்ரீயாக கொடுக்குறாரு. நிலைமையை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு கொண்டு வராரு வந்து. அது என்ன ஆகுதுன்னா, அரசியல்வாதிகளுக்கு எரிச்சலை உண்டாக்கிறது. அப்படி எப்பவுமே உண்டுங்க. நீங்கள் வந்து ஒரு நடிகனாக இருக்கிறியா, அதோடு இருந்துரு, நீ அரசியலுக்குள்ளலாம் வராத. பொதுவாக எல்லாரும் நினைக்க போகிறதில்ல, காண்டு இருக்க தான் செய்யும். அப்போ என்ன சொல்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க மீடியாக்கள் நானா பட்டேகர்கிட்ட, நீங்கள் எதிர்கால அரசியலுக்குள் வர ஆசைப்பட்றீங்களான்னு. சாமி, எனக்கு அதெல்லாம் கிடையாது, நான் நடிக்கிறதே செலக்டிவாக தான் நடிச்சிக்கிட்டு இருக்கேன், காசுக்கெல்லாம் பெரிய ஆசைப்படுறது கிடையாது, என்னுடைய பொது சேவை பொதுமக்களுக்கு ஒரு நடிகனாக இருந்து நான் செய்கிறேன், அரசியலுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு பதவி ஆசை கிடையாதுன்னு சொன்ன பிறகும் எங்கேயாவது எதிர்காலத்தில் வந்துட போகிறாரு, மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் ஆகிட போகிறாரு, இல்லை மும்பை மாநகரத்தினுடைய மேயராக மாறிட போகிறாரு அப்படின்ற ஒரு பயம்தான் அப்போ நடந்து 2008 தனுஸ்ரீ தத்தா கூட நடித்த அந்த சம்பவத்தை தான் 2018 மீட்டு பெரிய அளவில் பேசும்பொழுது இவங்களை தனுஸ்ரீ தத்தா வைத்து அவருக்கு எதிராக பேச வச்சுருக்காங்கன்னு ஒரு பக்கம். இதுவும் நம்புற மாதிரி தான் இருக்குது. அதுக்காக நீங்கள் இப்படி சொல்லலாம், ஏன் அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு கொடுமை நடந்திருக்காதா, நீ ஏன் இது பண்ண, மேபி நடந்திருக்கலாம், இவ்வளோ காலம் அதற்கான இடைவெளி ஏன் வந்து. ரெண்டாவது, இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது நானா பட்டேகர்லாம் வந்து ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு கலைஞன் தான் வந்து, அதெல்லாம் மழுப்பிலாம் போகக்கூடிய அவ்வளோ ஆள் கிடையாது வந்து. அவர் மௌனமாக இருந்துட்டு இப்போ வந்து அதுக்கு பதில் சொல்லும் பொழுது தான் ஏன் வந்து பொய்யர், மகா மோசமானவர், மகா மட்டமானவர்னு சொல்லும்போது அதற்கும் எதிர்வினை ஆற்றவே இல்லை வந்து. எதுக்கு சொல்ல வரோம்னா, ஒரு திரைக்கலைஞன் ஒரு அரசியலுக்குள் போகும்பொழுது, இல்லை ஒரு திரைப்படத்தை சேர்ந்தவர்கள் ஒரு அரசியலுக்குள் போகும்பொழுது, ஒரு சாதாரண ஆள் அரசியலுக்குள் போகும்பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். விஜய்க்கும் எதிர்கொண்டு இருக்கிறார், எதிர்கொள்ளப் போகிறார். 2026 அவர் எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பதை பார்ப்போம். நன்றி.